மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூது முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கறத ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தேர்தல் நடந்த அன்றைக்கு பார்த்திங்கன்னா போலிங் ஆச்சு. அதை பார்த்திங்கன்னா எண்ணி யார் ஜெயித்தாங்க, எத்தனை இடம் ஜெயித்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 5,73,00,000 பேர் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 2026. அதில் 2,83,00,000 பேர் ஆம்பளைங்க, 2,93,00,000 பேர் தாய்மார்கள். இதை பார்க்குறோம். சரி, இப்போ இதில் அதிகமாக தாய்மார்கள் இருக்காங்க. அதுபோக 7,728 பேர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஜெண்டரில் வர்றாங்க. இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டோட்டலாக போலிங் ஆனது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2021 விட இந்த வாட்டி 11.06% அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிய வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 11.06% அதிகமாச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ போலிங் ஆனது 85.1%. அப்போ நல்லா கேட்டுக்குங்க, 85.1% தான் பார்த்திங்க அப்படின்னா போலிங் ஆகிருக்கு. இப்போ இந்த போலிங் ஆனதில் அதிகமாக போலிங் ஆனது கரூர் மாவட்டத்தில். மாவட்ட ரீதியாக 38 மாவட்ட வாரியாக எடுத்தோம்னா கரூர் மாவட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா 92.63% போலிங் ஆகிருக்கு. கம்மியாக கன்னியாகுமரியில் போலிங் ஆகிருக்கு. கம்மியாக கன்னியாகுமரியில் 75.6%. ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது அதிகமான வாக்குகளை பெற்றுச்சு அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 108 சீட்டு வின் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று அவர் 2 இடத்துலையும் வின் பண்ணனால விட்டுருணும். ஆக 107 சீட் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன தான் அவங்க சொன்னாலும் அதை 2 இடத்துலையும் எம்எல்ஏவாக ஒருத்தரால் இருக்க முடியாது. ஸோ ஜெயித்த ஒரு இடத்துல விட்டு கொடுத்து அவர்களுக்கு போல் மற்றவர்கள் நிற்க வைக்கணும். இது முறை நம்ம தெரியும், ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து டிஎம்கே அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க அலைன்ஸில் மொத்தம் 73 சீட் வின் பண்ணியிருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பில். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அலைன்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 53 இடங்கள் தான் வென்றிருக்காங்க. இப்போ அதுபோக இப்போ நம்ம பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தனால பார்த்திங்கன்னா ஒரு 1% தான் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு. 35% அவங்க எடுத்திருக்காங்கன்னா இவங்க 33% வரைக்கும் பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. 1.5% தான் குறைவு அப்படின்றது. ஆக அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்து அதிலிருந்து ஒரு 4%, 5% கம்மியாக வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்டிகே அப்படின்றது 4% வாக்களிச்சிருக்காங்க, அரவுண்டு 4%. அப்புறம் அதர்ஸ் அரவுண்டு 5%. இது யாருங்க அந்த அதர்ஸ் அப்படின்னா சுயேட்சை வேட்பாளர்கள். இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் பார்த்திங்கன்னா 5% வாக்குகளை தட்டி சென்றிருக்காங்க. இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்றது சொல்ல வர்றேன் நான். அடுத்து நோட்டாக்கு 0.4% வாக்களிச்சிருக்காங்க. யாருமே வேணாம் ரசா அப்படின்னு 0.4% தான் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 85ல் 35 அங்கே போச்சுன்னா மீதி 50 இவங்க கையில் தான் இருக்குன்றாங்க. அப்படி கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். 35 டிவிகேக்கு போலிங் ஆகிருக்கு. அப்போ மீதி 85% அப்படின்றப்ப 35 போச்சுன்னா மீதி எவ்வளோங்க, 50%. அது 50%ல் பார்த்திங்கன்னா 4% என்டிகே போயிடுச்சு. அப்போ 46%. 46ல் அதர்ஸ் 5%. அப்போ 41% தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க, நோட்டாவும் சேர்ந்து. நோட்டா ஒரு 0.5% வச்சுக்கிங்களேன். அப்போ 40.5% தான் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ 35% வாங்கிட்டோம், நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி தாவேகா கட்சிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, போய் ஆளுநரை பார்த்துருக்காங்க. சரி, எத்தனை பேர் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப நாங்கள் 107, 108 அதோடு 5
இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து எங்களோட சேர்ந்துட்டாங்க, ஆக மொத்தம் எங்களுக்கு வந்து 113 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 113 அப்படின்னோடனே சரி ரைட்டு 111 13ங்கிறீங்க, ஓகே ரைட்டுங்க, இப்போ வந்து 118 வேணும், மீதி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மீதி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறது வழக்கம்தான். இது வந்து தமிழ்நாட்டுக்கு புதுசு. ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 130 சீட்டு ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்க, ஒரு 160 சீட் ஜெயிச்சிருவாங்க, ஒரு 140 சீட்டு ஒருத்தவங்க ஜெயிச்சிருவாங்க, மீதி ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணுற அந்த இடம் வந்து 118க்கு 1 எக்ஸ்ட்ரா இருக்குது 2 எக்ஸ்ட்ரா இருக்குன்றலாம் கிடையாது. கெத்தாக அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இந்த வாட்டி இந்த மாறுதல்கள் வந்திருக்கு. சரி, இப்போ இந்த மாறுதல்கள்னால அவங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கெஸ்ஸு கிடையாது, அவங்க புரிஞ்சுக்கணும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சரி 113 ஓகே, ஆட்சி அமைக்க கோரி வர்றீங்க, 118 இருக்கணும், மீதி எத்தனை அப்படின்னு கேட்டால் 5. சரி நீங்கள் ஒன்று இது சரி ரைட்டு 5 அல்லது 6 வேணும், சரி அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி கேட்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் கேட்டார், ரைட்டு, அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சட்டப்பேரவையை வந்து கூட்டுங்க, நாங்கள் வந்து நிரூபிக்கிறோம், பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னால் ஓகே இவங்க நிரூபிச்சிருவாங்க போல் அப்படின்ட்டு அவங்க ஓகே என்ன டேட் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த டேட்டில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதென்ன அவங்க சொல்கிற டேட்டு தானே அப்படின்னா, அந்த கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உடனே ராத்திரியோட ராத்திரியாக பதவி ஏற்ற கட்சி இருக்குது, 2 நாள் கழித்து பதவி ஏற்கிற கட்சி இருக்குது. இது மாதிரி கட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம்லாம் பார்த்து நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக அவங்க வந்து பண்ணுவாங்க. அதாவது இந்த டேட்டில் வந்து நாங்கள் வந்து இந்த டைமில் வந்து பதவி ஏற்கிறோம், எனக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைங்க, அதை தொடர்ந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து பதவி பிரமாணம் நீங்கள் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இதுதான் நடைமுறையில் இருக்குது. இந்த வாட்டி ஏன் இந்த இவ்வளோ இஷ்யூஸ் ஏன் அப்படின்னா, மீதிக்கு என்ன வழி அப்படின்னா, நாங்கள் நிரூபிச்சிடறோம், நீங்கள் இத்தனாம் தேதி வந்து கூப்பிடுங்க நாங்கள் நிரூபிக்கிறோன்னு சொல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் கூப்பிட்ருக்கோம் வருவாங்க அப்படின்னு. அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே அலையன்ஸில் இருந்து தான் கூப்பிட போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அப்போ என்னங்க சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு வந்து வருவாங்களான்ற கான்ஃபிடென்ட் இல்லையா அப்படின்ற அதான். அப்போ கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சு அவங்க சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற அமைச்சர்களையும் பதவி பிரமாணம் பண்ணி இந்த அமைச்சர் இவர் இந்த அமைச்சர் இந்த இலாகா ஒதுக்குறோன்னு சொல்லிட்டோம்னா, இப்போ மீதி ஒரு 6 பேர் வேணும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து சேருவாங்க இல்லைங்கலை. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து சேரலை அப்படின்னா என்ன ஆகும், கான்ஃபிடென்ஸ் வேணும், கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்றது அந்த பேச்சில் தெரிய வந்திருக்கு அப்படின்றது இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தபடியாக வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, 35% எடுத்தால் போதும்னு நினச்சிருக்காங்க புது கட்சி. அப்படி கிடையாது, 118 வேணும்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ 118 காட்டிட்டால் பிரச்சனையே முடிஞ்சு போச்சே, சீக்கிரமாக நீங்கள் வந்து 118 காட்டிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஆளுநர் என்ன சொல்லியிருக்காங்க, நிலையற்ற ஆட்சியாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு இது வந்து பதவி பிரமாணம் பண்ணிக்கிறோம் நல்ல ஸ்ட்ராங்கானதாக இருக்கணும், இது வந்து கூட்டணி ஆட்சி தான் இந்த வாட்டி, அப்போ கூட்டணி மக்களோடு சேர்த்து ஃப்ளோர் டெஸ்ட் அங்கே பண்ணுறதுக்கு தயாராகிற மாதிரி கேட்டால் அது தயார் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்கணும், ஓகே இத்தனாம் தேதி நாங்கள் வர்றோம் கூடுறோம், இத்தனாம் தேதி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ரெடி ஆகிட்டுருக்கு, பேசிக்கிட்டு இருக்கோம், வந்துடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டிஎம்கே அலைன்ஸ்லையோ ஏடிஎம்கே அலைன்ஸ்லையோ அவங்க பொறுத்திருந்து தான் பதில் சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் மட்டும் வந்து டிவியில் வர்றது யூடியூப்பில் வர்றதெல்லாம் பார்க்க மாட்டோம், கவர்னரும் கூட டிவியில் என்ன இருக்குது அஃபீஷியலாக என்ன அறிவிக்கிறாங்கன்ற பார்க்குறாரு. அப்போ அவர் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் கான்ஃபிடென்ஸ் இல்லைங்கிறது நீங்கள் பேசுகிறதுலே தெரிஞ்சு போச்சு, அதுதான் இப்போ நடந்திருக்கிற உண்மை. சரி ரைட்டு. அடுத்தபடியாக இங்கே என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மாற்றத்தை பெருமக்கால மக்கள் விரும்பியிருக்காங்கன்னா 35% தான் மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. எவன் வந்தாலும் வேலைக்கு ஆகாதுன்னு 0.4%, அதாவது கிட்டத்தட்ட 1/2% மக்கள் வந்து நோட்டாக்கு வாக்களிச்சிட்டாங்க. மாற்றமே வேணாயா, எவனுமே வேணாயா அப்படின்னு அந்த 1/2% அங்கே போச்சு. என்டிகே அப்படின்ற நாம் தமிழர் கட்சிக்கு 4% வாக்களிச்சிருக்காங்க. இதை வந்து இங்கே நம்ம பதிவு பண்ணோம். அடுத்து வந்து அதர்ஸ் அப்படின்றது இவங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை, நல்லவனாக இருக்கணும், தெரிஞ்சவனாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச நல்ல அறிஞ்ச ஆளுங்களுக்கு போடுறது. இப்போ நான் நிற்கிறேன், சுயேட்சையாக நிற்கிறேன் அப்படின்னா என்னை தெரிஞ்சு ஒரு 10 பேர் ஓட்டு போடுவாங்க இல்லைங்களா, இல்லை ஒரு 100 பேர் ஓட்டு போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சுயேட்சை எம்எல்ஏக்களுக்கு நிறைய வாட்டி நிற்கிறவங்கெல்லாம் இருக்காங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி தொகுதியில் வந்து டிவிகேவோட கேண்டிடேட் காணாமல் போயிட்டார், காணோம், ஓகே, அது அவங்க பிரச்சனை. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு பழைய சுயேட்சை எம்எல்ஏ, இந்த வாட்டி நிற்கிறேன், சுயேட்சை எம்எல்ஏ கிடையாது, சுயேட்சை கேண்டிடேட், இந்த வாட்டி நான் சுயேட்சை கேண்டிடேட் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட பேரம் பேசுகிறாங்க. அதாவது பேரம் இல்லை, நாங்கள் ஆதரவு தர்றோம், நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்லா வந்து ஒரு பெரிய அளவிலான ஹைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு வந்து ஒத்துக்கலை. சரி, அப்போ பாருங்கள், போன வாட்டி என்னை மக்கள் நிறைய நம்பினாங்க, அதனால் நான் தனியாகவே நிற்கிறேங்க, இன்கேஸ் தேவைப்பட்டால் நானே உங்களை வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி நிறைய 234 தொகுதியில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு 5% போயிடுச்சு. அப்போ பாருங்கள், மாற்றம் வேணும்னு நினச்சவங்க எத்தனை பர்சன்ட்னா 4% என்டிகேக்கு போட்டவங்க. அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா 4.9% அதர்ஸ், அதாவது 5% அதர்ஸ். அப்போ 9% பேர் மாற்றம் வேணும்னு நினச்சிருக்கான். அப்போ 35% எடுத்தது மாற்றம் வேணும்னு நினைக்கலையா அப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிவிக்கே வந்து 35%, இது வந்து விஜய் அலை அப்படின்ற மாதிரி, தளபதியினோட அலை வீசுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதுபடியே வருவோம். 85% போலிங்கு, 85%ல் 10% அலை வந்து அதர்ஸ் அலையும் என்டிகே அலையும் 10% தள்ளிடுவோம். அப்போ மீதி 75 நீங்கள் இருக்கிறது 36, 75 நீங்கள் இருக்கிறது 35. இப்போ 75 பப்பாதி போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/3 தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. ரைட், ஓகே. அடுத்தபடியாக என்னென்னா, இந்த அலை அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, 77ல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நின்று முதல் வாட்டி 30% வந்தாலும் 130 இடத்த பிடிச்சார். யார்? எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அது அலை. ஏன் அலைன்னு சொல்கிறோம்? யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்கா நேராக ஆளுநரை பார்த்தாரு, ஓகே குட் அப்படின்னாங்க, பக்காவை முடிச்சுட்டு சட்டசபைக்கு போயிட்டார், அவ்வளோதான். அதுதான் அலை. கான்ஃபிடென்ஸ் லெவல், மக்கள் உங்கள் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காங்க? 35% தானே. அப்போ வந்து 10% என்டிகேக்கும் மற்ற நோட்டா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸ் கழிச்சு விட்டால் கூட டிஎம்கே ஏடிஎம்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 35 + 5 45 போனால் மீதி எல்லாம் அவங்களுக்கு தானே. அதை பாருங்கள். அப்போ 45% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும்னு நினைக்கிறவங்க இருக்குது. பெருசா மாற்றம்ன்றது பெருசா? மாற்றம் அப்படின்றவர் நாம் தமிழர் கட்சியில் 4% வாங்கியிருக்காரு. மாற்றம் அப்படின்றது சுயேட்சை 5% வாங்கியிருக்கு. நோட்டா 1/2% வாங்கியிருக்கு. அப்போ அங்கேயே 10% முடிஞ்சு போச்சு. நீங்கள் மாற்றம் சொல்ல 36%, 35%ங்கிறீங்க, அதுவும் முடிஞ்சு போச்சு. அப்போ 45 போக மீதி 55. அதுலேயும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 75 தான் டோட்டலு. அப்போ 75ல் 45 போச்சுன்னா எவ்வளோ கணக்கு போடுங்க? 30% வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களே இருக்கட்டும்ங்கிறாங்க. 30% அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1/3. இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ரைட், ஓகே, இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக நம்ம பார்த்தது என்னென்னா, மோடி அலை இருக்குது. எப்படிங்க? மோடி அலை இருக்குது தமிழ்நாட்டில். மோடி அலை கை கொடுக்கும், தமிழ்நாட்டில் தாமரை வளரும், வேறு ஊன்றும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, லேடி அலை தான் கெத்து, இங்கே நாங்கள் தான் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்புறம் கலைஞர் ஐயாவுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகன், முன்னாள் சீஃப் மினிஸ்டர், முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் டாடியோட அலை தான் பெருசுன்னாங்க. அப்போ யார் அலை அடித்தது தெரியுங்களா? பிஜேபியில் இருக்கிறவன் பிஜேபிலேயே இருக்கான், காங்கிரஸில் இருக்கிறவன் காங்கிரஸ்லேயே இருக்கான், நோ சேஞ்ச். அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவன் அதிமுக தான் ஓட்டு போடுறான், டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவன் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறான். அதாவது அப்படியே இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குது. அது பேர் தாங்க அலை. இப்போ இங்கே அலைன்றாங்களே, எப்படி அலையிறதுன்னு நினச்சி பார்க்கலாங்களா? பாருங்கள், 35% விஜய் அலை, தளபதி அலை அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வந்து இன்றைக்கி எம்எல்ஏ ஆயிருக்காங்க? 108 இவங்க 2 சாரு, தலைவர் தளபதி அப்படின்னு சொல்கிற திரு ஜோசப் விஜய் அவர்கள் அப்படின்றது 2 கழிச்சு விட்டா 106.
அப்போ 106 பேர், 106 பேரில் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க தானே முக்கியம். மாற்று கட்சியிலேருந்து எத்தனை பேர் வந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்கள் கட்சியில் வந்து சேர்றேன், ஒரு எக்ஸ் அப்படின்ற கட்சியிலேருந்து ஒய்ன்ற கட்சிக்கு நான் போகிறேன். இப்போ எக்ஸுன்னு அந்த கட்சியில் நான் ஒரு 10-15 வருஷமாக ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு சிஸ்டம், ஜனநாயக நாடுன்றது. அப்போ என்ன ஃபாலோ பண்ணுறவங்களோடு போய் நான் உங்கள் கட்சியில் சேர்றேன், ஒய்ன்ற கட்சியில் சேர்றேன். இப்போ ஒய்ன்ற கட்சி இந்த மாதிரி பர்சன்டேஜ் வாங்குது. இப்போ ஒய்ன்ற கட்சி ஒய்யினுடைய தலைவரை வைத்து மட்டும் இந்த 35 வந்ததா? நான் கேட்குற கேள்வி கரெக்டு தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ காங்கிரஸில் சீட்டு கிடைக்காம வந்தவங்க, அதிருப்தியில் வெளியே வந்தவங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அதிருப்தியில் வெளியே வந்தவங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அதிருப்தியில் வெளியே வந்தவங்க, அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மற்ற கட்சிகள்லேருந்து மேபி ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்த மாதிரி வாட் எவர் இட் மேபி எல்லா கட்சியிலேருந்து வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்கல்ல. அப்போ அவங்க பின்னாடி ஒரு 100 குடும்பங்கள் இருக்கும் இல்லைங்களா? அப்போ குடும்பத்துக்கு 4 ஓட்டு 3 ஓட்டு வச்சுக்கலாங்களா? நாம் இருவர் நமக்கு ஒருவருங்கிறீங்க. அப்போ 3 ஓட்டு. அப்போ ஏன் பின்னாடி 100 பேர் 100 குடும்பம் அப்படின்னா, நான் ஒரு கட்சியிலேருந்து வர்றேன்னா, அப்போ அந்த கட்சிக்கு போட வேண்டிய 100 குடும்பம் 300 ஓட்டு உங்களுக்கு வருது இல்லைங்களா? அப்போ இப்படி பார்த்தா எத்தனை % காங்கிரஸ் ஓட்டு உங்களுக்கு வந்திருக்கு, எத்தனை % அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்றும் எத்தனை % திராவிட முன்னேற்ற கழகம், மற்றும் எத்தனை % பிஜேபியினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடச்சிருக்கு? 35% அலை அப்படின்னா, அன்னைக்கு வந்து மோடி அவர்கள் பிஜேபியை பெரிய அளவில் கொண்டு வரலாம்னு பேசினார். அம்மா அவர்களுடைய கெத்தை காமிச்சாங்க. ஐயா கலைஞர் அவர்கள் அவருடைய கெத்தை காமிச்சாங்க. மோடி அலையா லேடி அலையா அப்படின்னு கேட்குறப்ப, மோடி அலையா லேடி அலையான்றப்ப நம்ம முதல்வர் என்ன பண்ணுறாரு, முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கள் டாடி அலை அப்படின்னார். அப்போ இங்கே வந்து பாருங்க, மும்முனை போட்டி மாதிரி அப்போ நடந்தது. அப்போ யாரும் கட்சி தாவல் நடக்கலைங்க. அப்போ ஜெயிக்கிறாங்க அம்மா, அதுதான் அலை. 4 நாள் முன்னாடி வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்து வேட்பாளராக்கி அவங்க ஜெயிக்கலைங்கிற மேட்ரு கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல 108 இடத்துல ஜெயிச்ச இடத்துல மட்டும் உங்களோட 35% கிடையாது. கூப்பா கிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்தார். அவருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் இல்லைங்களா? ஒரு பிரபலம் அப்படின்றப்ப அவருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். அவர் ஜெயித்தாலும் தோத்தாலும், நல்லா கேட்டுக்கணும் இதை, அவர் ஜெயித்தாலும் தோத்தாலும் அங்கே ஒரு ஓட்டு விழுந்தாலும் அது 0.001%னாலும் அதை ஆட் அப் டு த 35%. அப்படி தானே? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தளபதி அலை இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கணக்கு போட்டு பார்த்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அப்போ இப்போ 35ன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 10% திமுகலேருந்து வந்திருக்கு. திமுக அலையன்ஸ்லேருந்து ஒரு 10%, அண்ணா திமுக அலையன்ஸ்லேருந்து ஒரு 10%னா 20% கழிச்சிட்டா மீதி 15% தான். மீதி 15% தான் டிவிகேவுடைய ஓட்டர்ஸ். டிவிகேவுடைய ஓட்டர்ஸே 15% தாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ பவன் கல்யாண் மாதிரி அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? அதுவாச்சு அவர் வந்து வந்தார் 5.5 இல்லை ரைட்டு. ராமராவ், எம்டி ராமராவ் ஐயாவோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்க. இது அந்த அளவு கம்பேர் பண்ணுற வேண்டிய விஷயமே கிடையாது. அதை நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ விஜயகாந்த் ஐயா வந்தார், 8.5% ஓட்டு வாங்கினார். நீங்கள் தனியாக நின்று நான் இவ்வளோ % ஓட்டு வாங்குவேன் அப்படின்னீங்கன்னா அது வந்து ஓகே. அதுக்கு நீங்கள் என்ன உழைச்சிங்கன்னா மக்கள் இன்னும் அதிகமான ஹைப் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் கையில் எடுத்துக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, குழந்தைங்களுக்கு கிண்டர் ஜாய் வாங்கி கொடுக்குறப்ப குழந்தைங்க இப்படி வந்து எப்படி இது பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம தாவேகா கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு குழந்தைங்கிட்ட கேட்குறாரு. இது எவ்வளோ பெரிய குற்றம்? குழந்தைங்களுக்கு பொழுதுபோக்கு கற்றுக் கொடுக்கலாங்க, தப்பு இல்லைங்க. படிப்பை கற்றுக் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு அறிவை வளர்க்கும் படிப்பு வேணும். காமராஜர் ஐயா காலத்தில், ராஜாஜி ஐயா காலத்துலேருந்து இதை தான் சொல்கிறோம். படிப்பு வேணும். முதல்ல படிப்பை கொடுங்க. படிப்பை கொடுத்தாச்சு, அப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன நடத்தணும், தெரியப்படுத்தணும், பொழுதுபோக்கை தெரியப்படுத்தணும். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்
அந்த அந்த வட்டத்துக்குள்ளே குழந்தைங்க இருப்பாங்க. அப்போ நீங்கள் படிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக புகட்ட இந்த பியர் குரூப்ஸ் அப்படின்றது, அந்த எல்கேஜி போகிறான், 1ஆப் போகிறான், 5ஆப் போகிறான், 10ஆப் போகிறான், அந்த பியர் குரூப்ஸ் இந்த சோசியலோட ஃபுல்லாக மிங்கிள் ஆகலை. அப்போ அது தெரியுது. அதை தாண்டி டிகிரி எல்லாம் படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு டைம் ஓட்டர் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டைம் ஓட்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்திருக்கும். அதாவது 18 வயசு தாண்டி இருப்பாங்க, அதாவது மேஜர் ஆகிருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக பேசலாம். அவங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன புரிதல்கள் இருக்கும். இது என்ன மாதிரியான புரிதலும் இல்லாத ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு பெற்றோர்கள் தாத்தா பாட்டிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, என் பேரன் சொல்லிட்டான்ப்பான்னு அந்த இங்கே அவரே சொல்கிறார். யார்? திரு விஜய் அவர்களே என்ன சொல்கிறார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிண்டர் ஜாய் வேணுன்னா எவ்வளோ இது பண்ணுவீங்க, அது மாதிரி பண்ணுங்க. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தேவை? சோறு. நாளைக்கு இன்றைக்கி உயிரோடு இருக்கணும்னா சோறு வேணும், அது தேவை. ப்ளஸ் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இந்த சின்ன விஷயத்தில் என்ஜாய் பண்ணணும். இந்த சின்ன வயசில் என்ஜாய் பண்ணணும்னா சாக்லேட் வேணும், அது அவருக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. அதுபோல் இதுன்னு சொல்லி அப்படி மேப் பண்ணுறாரு. இப்படி இருக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குழந்தைங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்டுறீங்களா? அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா, தம்பி இங்கே பாருப்பா, நமக்கு இவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டது இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்து வந்திருக்கோம், எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும்? குழந்தைங்க படிப்பில் கவனத்தை செலுத்தணும். உங்களுக்கு 2 கிண்டர் ஜாயா வாங்கி தரேன், இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லணும். சரி ரைட்டு, அதையும் ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் நேராக போய் என்ன பண்ணியிருக்கணும்? யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய கான்சியஸுக்கு மனசாட்சி பிரகாரம் உங்களுடைய அறிவு பிரகாரம் நீங்கள் செயல்பட்டுருக்கணும். இன்றைக்கி இந்த 35% வந்துருச்சு அப்படின்றார் இல்லைங்களா, இது எதனாலன்னா 2 விஷயந்தான். ஒன்று, அவர் வந்து திரைப்பட நடிகர், அடிக்கிறாரு, மிதிக்கிறாரு, ஓடுறாரு, குத்துறாரு, வெட்டுறாரு, பாடுறாரு, ஆடுறாரு, ஓகே குட், அதுக்காக நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்கிட்ட கேட்டார் பார்த்தீங்களா, குழந்தைகள் எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகளுக்கு இப்படி அடம் பிடிக்கலான்னு கற்றுக் கொடுக்கறது தான் ஒரு தலைவனுடைய வேலையா? சரி, இப்போ ஆட்சிக்கு வரவே இல்லை. இது வரைக்கும் அவங்க தப்போ இவங்க தப்போ எந்த பக்கம் தப்பு இருக்குதோ இருக்கட்டும், ரைட்டு, ஆட்சிக்கு வரவே இல்லை. இன்றைய காலகட்டத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் பிரமுகர்கள் மேலே இருக்குது பாருங்கள். இதில் என்ன மாற்று? காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்து சீட்டு வாங்கி, திமுகலேருந்து வந்து சீட்டு வாங்கி, திமுகவினுடைய அமைச்சரையே, முன்னாள் அமைச்சரையே தோற்கடிக்கிறது அப்படின்றது எந்த விதத்தில் மாற்றாகும்? மாற்றுன்னு என்ன தன்மை பண்ணோம்? ஐயா விஜய் என்ன பண்ணோம்னா, இதை வந்து நான் நிரூபிக்க முடியாதுங்க, ஸோ ஆளுநர் ஆட்சி என்ன சொல்கிறது, குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்துருங்க, கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வைங்க, அப்போ நான் இன்னும் மெஜாரிட்டியோடு வந்து அப்போ முதல்வராக பதவி ஏற்கிறேன். யாருக்கும் இந்த இவர்களுடைய சிபிஐ சிபிஎம் விசிகா கிட்ட பேரம் நடத்தணும், பேசணும், வாங்க ஆதரவு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்கெல்லாம் கெட்டவங்க தான் நீங்கள் சொன்னீங்க. மாற்றுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. மாற்று அப்படின்னு சொல்கிற எல்லாருமே மாற்று கிடையாது. வாட் எவர் இட் மே பி, நான் தனியாக தான் நிற்பேன்றது மாற்று. எது நடந்தாலும் சரி நான் இப்படி தான் அப்படின்றது மாற்று. அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் யோசிக்கணும். மாற்றம் வேணும்னு நினச்சிருந்தா கொள்கையை நல்லா எடுத்து கொண்டுறவங்ககிட்ட வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்கணும், வாக்கை கொடுத்துருக்கணும். இது மாற்றுக்காக வந்த வாக்கு கிடையாது. சரி, நிறைய இந்த வீடியோ பதிவில் பேசிட்டோம். மேலும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.